Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கொத்தமல்லி சட்னியை ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லி சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லியோட இலையெல்லாம் தனியாக கிள்ளி எடுத்து தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுப்பட்டதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4 பச்சை மிளகாவும் சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டி வச்சுக்கலாம். இதில் இப்போ 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன துண்டு புளியும் தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை இதை வந்து தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான கொத்தமல்லி சட்னி தயாராகிடும். இந்த கொத்தமல்லி சட்னியை இட்லி, தோசை, ஊத்தப்பம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.